பக்கோடா குழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல்ல இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கிட்டு கடாய் நல்லா சூடிருந்ததும் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். 2 வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். 1 நிமிஷம் வதக்குனா போதும். இப்போ இது கூட தக்காளி சேர்த்துக்கிறேன். ரொம்ப சின்ன சின்னதாக இருந்தால் 3 சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் பெருசாக இருந்தால் 2 தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு நல்லா சாஃப்டாக வரைக்கும் வதக்குனதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு மசாலா நல்லா வதக்குனதுக்கப்புறம் தண்ணி தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். இந்த மசாலோடைய பச்சை மணமெல்லாம் போகணும், நல்லா கொதிச்சு வரணும். அதனால 5-6 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கலாம். குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளே இன்னொரு பக்கம் மிக்ஸி ஜாரில் 2 முந்திரி, 1 கைப்பிடி அளவுக்கு தேங்காய், 1/4 டீஸ்பூன் கசகசா சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக இது போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக சோம்பு, பட்டை இதெல்லாமே சேர்த்து அரைக்கலாம். நான் கரம் மசாலா சேர்த்துருக்கிறதுனால இப்போ வேறு எதுவுமே சேர்க்காம நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இன்னொரு பக்கம் நல்லா 5-6 நிமிஷத்துக்கு குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் விழுதை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம குக் பண்ணிக்கலாம். பக்கோடாவும் சேர்த்துட்டு நம்ம குக் பண்ண வேண்டியது இருக்கும், அதனால் தேங்காய் விழுதை சேர்த்துட்டு 2 நிமிஷம் குக் பண்ணால் போதும். நல்லா இது போல் கொதிச்சு வந்ததுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற பக்கோடாவை சேர்த்து குக் பண்ணிக்கலாம். லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பக்கோடா எப்படி செஞ்சோன்னு சொல்லிட்டு தெரியும். வீடியோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கமெண்ட்லேயும் பின் பண்ணி வைக்கிறேன். இப்போ நான் செய்திருக்கிற பக்கோடா பார்த்தீங்கன்னா ரேஷன் பருப்பில் செஞ்ச பக்கோடா. நீங்கள் கடலை பருப்பில் கூட பக்கோடா பண்ணிக்கலாம். நார்மலாக வடைக்கு நம்ம எப்படி செய்வோமோ அந்த மாதிரி நீங்கள் வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்துட்டும் நீங்கள் பக்கோடா மாதிரி எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா வெறும் கடலைப்பருப்பு ஊற வச்சுட்டு சோம்பு கொஞ்சம் உப்பு மட்டும் சேர்த்து அரைச்சி நீங்கள் குட்டி குட்டியாக எண்ணெயில் போட்டு பக்கோடா மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்தும் சேர்த்துக்கலாம். துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு இதில் வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். கூடவே கொஞ்சம் பொடியை நறுக்கிய கொத்தமல்லியை சேர்த்துட்டு 2 நிமிஷத்துக்கு நான் குக் பண்ணிக்கிறேன். அந்த கொஞ்சம் பக்கோடா குழம்பு அப்சர்வ் பண்ணும்போது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 நிமிஷத்துக்கு குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். பக்கோடா குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். நீங்கள் வடை செய்கிற அன்றைக்கி கூட கொஞ்சம் பக்கோடா மாதிரி பொரிச்சு எடுத்துக்கிட்டு கூட அன்றைக்கி நீங்கள் குழம்பா செஞ்சுக்கலாம். நான் அப்படி தான் பண்ணேன். ரேஷன் பருப்பில் வடை கொஞ்சம் செஞ்சுக்கிட்டு ஈவினிங் ஸ்நாக்குக்கு அதுலேயே கொஞ்சமாக பக்கோடா ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா நான் டின்னருக்கு பக்கோடா குழம்பு செஞ்சுக்கிட்டேன். நீங்கள் சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் இந்த மாதிரி பக்கோடா குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். இப்போ இந்த கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடேறினதுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் மல்லி விதை, சீரகம் 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாகவே வெந்தயம் எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஓரளவுக்கு பருப்பு வறுபட்டதுக்கப்புறமா 8 வரமிளகாய் சேர்த்துக்க போகிறேன். எல்லாம் நல்லா வறுபட்டதுக்கப்புறமா எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ அதே கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடேறினதுக்கப்புறமா 5 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். பூண்டு லைட்டாக வதக்குனதுக்கப்புறமா 10 சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறமா 1 தக்காளி பழம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். தக்காளியை சேர்த்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்குனதுக்கப்புறமா தேங்காய் சேர்த்துக்க போகிறேன். நான் 2 பிடி அளவுக்கு தேங்காவை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். தேங்காவை சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். சூடு நல்லா ஆறட்டும். ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு நான் புளி எடுத்து தண்ணியில் கரைச்சிக்கிறேன். நல்லா ஊறட்டும், அப்புறமா கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வறுத்து வச்சுருக்கிற மசாலா எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். முதல்ல நம்ம வறுத்துருக்கிற பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2-3 சுற்றி எடுத்துக்கலாம். கொஞ்சம் நைஸாக வந்ததுக்கப்புறமா வெங்காயம், தக்காளி வதக்குனதை போட்டு அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி ஓரளவுக்கு குறப்பாக அரைச்சதுக்கப்புறமா வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி, தேங்காயெல்லாம் சேர்த்துக்கிறேன்.
இப்போ அரைக்க போகிற விழுதை வந்து கத்திரிக்காயில் நம்ம வந்து ஸ்டஃப் பண்ணணும். அதனால் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாகவே அரைச்சிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. எண்ணெய் கத்திரிக்காய்க்கு வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வந்து சின்ன சின்னதாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் வந்து ஒரே மாதிரி சைஸ்லேயே 13 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். கத்திரிக்காவை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக காம்பு இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து எண்ணெய் கத்திரிக்காய் செய்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். இப்படி கத்திரிக்காவை திருப்பி இந்த பக்கமாக 4ஆக கட் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் கொஞ்சமாக ஒட்டிகிட்டு இருந்தால் போதும், ரொம்பலாம் விட வேணாம். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணும்பொழுதே கத்திரிக்காய் வந்து பூச்சியாக இருக்கா இல்லை நல்லா இருக்கான்னு தெரிஞ்சிடும். இதே போல் இருக்கிற எல்லா கத்திரிக்காயும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கத்திரிக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதுக்குள்ளே வந்து ஸ்டஃப் பண்ணிக்கலாம். மசாலா வந்து கத்திரிக்காய்க்குள்ளே நல்லா ஊறணும், அதுக்காக தான் வைக்கிறோம் இந்த மாதிரி. இதே போல் எல்லா கத்திரிக்காய்க்கும் மசாலா உள்ளே வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா கத்திரிக்காயிலையும் மசாலா வந்து உள்ளே ஸ்டஃப் பண்ணி வச்சுக்கிட்டேன். மீதியும் மசாலா இருக்குது பாருங்கள், இதை நம்ம குழம்பு செய்யும் போது இதை சேர்த்துக்கணும். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடேறினதும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கிறேன். பூண்டு ஒரு 7-8 பல் எடுத்துருக்கு, அதை சேர்த்துக்கிறேன். பூண்டு கொஞ்சம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் வந்து ஒரு 8லேருந்து 9 சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துருக்கேன், இது ரெண்டையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி பழம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போவே குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்க போகிறேன். ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம். கத்திரிக்காவை சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு குறைஞ்சது ஒரு 5 நிமிஷமாவது நம்ம நல்லா குக் பண்ணணும். கத்திரிக்காவை 5 நிமிஷம் பாருங்கள் நல்லா வதக்கிக்கிட்டேன். எண்ணெயிலே கத்திரிக்காவை வதக்கும் பொழுது நல்லா வெந்து வந்துடும், பாதி அளவுக்கு வெந்து வந்துடும். இப்போ மீதி இருக்கிற மசாலா வந்து சேர்த்துக்க போகிறேன். மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி சேர்த்து நான் இருக்கிற மசாலாவை அலசி ஊற்றிக்கிறேன். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா மேலே ஒரு மூடி போட்டு மூடிக்கோங்க. குறைஞ்சது 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு மசாலா வந்து நல்லா குக் ஆகணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மசாலாலாம் சேர்த்து 4 நிமிஷத்துக்கு நான் வந்து குக் பண்ணிக்கிட்டேன். கரைச்சி வச்சுருந்த புளியை வந்து இப்போ நான் சேர்த்துக்கிறேன். புளி கரைசலை சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி எந்த அளவுக்கு வேணுமோ பார்த்து சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து தேவையான அளவுக்கு வச்சுக்கிறேன். புளி கரைசல் சேர்த்ததுக்கப்புறமா 10 நிமிஷமாவது நம்ம வந்து குக் பண்ணணும். அப்போ தான் புளியோடைய பச்சை மணம் வந்து நல்லா போகும். கத்திரிக்காயும் இப்போ ஓரளவுக்கு வெந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் வேகணும். இப்போ நல்லா 10 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி குக் பண்ணிக்கலாம். அப்பப்போ மூடி ஓப்பன் பண்ணி கலந்து கொடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு குறைஞ்சது 10லேருந்து 12 நிமிஷத்துக்கு நான் வந்து குக் பண்ணிக்கிட்டேன். கத்திரிக்காயும் வெந்து புளியோட பச்சை மணமெல்லாம் போயிட்டு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பும் பாருங்கள் நல்லா கெட்டியாக வந்திருக்கு. பாருங்கள், சைட்லலாம் எண்ணெய் வந்து எந்த அளவுக்கு நல்லா மிதந்து வந்திருக்கு பாருங்கள். குழம்பு வந்து நல்லா சூப்பராக வந்திருக்கு. இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக நம்ம மசாலாலாம் அரைச்சி ஊற்றி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செஞ்சுருக்கோம். இது போல் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு நீங்கள் ஒரு முறை வீட்டில் ட்ரை பண்ணிங்கன்னா இனி எப்போவுமே இதே மாதிரி தான் செய்வீங்க. அந்த அளவுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். முதல்ல மீல் மேக்கரை நம்ம வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டு தண்ணி நல்லா இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு மீல் மேக்கர் வந்து சேர்த்துக்கிறேன். நான் வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்கிற மாதிரி மீல் மேக்கர் வந்து எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கிற மீல் மேக்கராக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு எது கிடைக்குதோ அது யூஸ் பண்ணிக்கலாம். நான் எடுத்துருக்கிற கப்போட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 250 மில்லி. இந்த கப்பில் ஃபுல்லாக நான் வந்து மீல் மேக்கரை சேர்த்துட்டு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை ஃபுல்லாக வச்சுட்டு குக் பண்ணிக்க போகிறேன். கரெக்டாக 3 நிமிஷத்துக்கு குக் பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சுடு தண்ணியை மாற்றிட்டு நம்ம அது கொஞ்சம் கூட பச்சை தண்ணியை சேர்த்துட்டு நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா தண்ணி இல்லாமல் இந்த மீல் மேக்கரை நல்லா கையில் வந்து புழிஞ்சு எடுத்து வச்சுக்கணும்.
கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் நல்லா மீல் மேக்கரை இப்போ நான் வந்து பிழிஞ்சு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மீல் மேக்கரை நான் ஃபுல்லாக அப்படியே முழுசாக சேர்க்காமல் பாதியாக கட் பண்ணி சேர்க்க போகிறேன். சின்னதாக இருந்தாலும் கொஞ்சம் பாதியாக கட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் சின்ன சைஸ்க்கு வரும். சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக செய்யும் போது இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பெரிய மீல் மேக்கர் செய்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் சின்னதாக நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையுமே நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ கொஞ்சம் சின்னதாக இருக்குது பாருங்கள். இதை இப்போ ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஒரு பேன் வச்சுட்டு அந்த பேனில் சின்னதாக ஒரு துண்டு பட்டை, பாதி அன்னாச்சி பூ சேர்த்துக்கோங்க, ஃபுல்லாக வந்து சேர்க்க வேணாம். ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு கல்பாசி சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக பொன்னிறமாக கலர் மாறி வர வரைக்கும் வறுத்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். நல்லா சூடாகட்டும். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஒரு குக்கர் வச்சுட்டு குக்கர் நல்லா சூடு இருந்ததும் எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 15 பல் பூண்டு வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். குறைஞ்சது 15 சின்ன வெங்காயம் இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் ஓரளவுக்கு நல்லா வதக்குனதுக்கப்புறம் ஒரு 5 புதினா இலைகளை சேர்த்துக்கிறேன். புதினா வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது. கொஞ்சமாக கொத்தமல்லியை சேர்த்துட்டு லைட்டாக ஒரு நிமிஷத்துக்கு வதக்குனதுக்கப்புறம் இந்த வதக்கின வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். நல்லா சூடாகட்டும். இப்போ இதே குக்கரில் கூட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் எண்ணெயை சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடு ஏறினதும் 3 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்க போகிறேன். வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே வறுத்து வச்சுருக்கிற எல்லா பொருளையும் சேர்த்து இப்போ நான் அரைச்சிக்க போகிறேன். ஒரு மிக்ஸி ஜாரில் வறுத்து வச்சுருக்கிற இந்த மசாலா சேர்த்துட்டு கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன். நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு கை அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மசால் நல்லா அரைப்படுற அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இது போல் சேர்த்துருந்த மசால் தேங்காய் எல்லாம் நல்லா நைஸாக அரைப்பட்டதுக்கப்புறம் இந்த அளவுக்கு இந்த மசாலையும் தேங்காவையும் நல்லா நைஸாக அரைச்சதுக்கப்புறமா வதக்கி வச்சுருக்கிற இந்த சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் இதே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணியை சேர்த்துட்டு நல்லா நைஸாக நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன். நல்லா நைஸாக இந்த மாதிரி இந்த விழுதை வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நான் எல்லா மசாலையும் அரைச்சி எடுக்கிறதுக்குள்ளே வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கலாம். தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கினதும் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இந்த மீல் மேக்கரை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வந்து கலந்து கொடுத்துக்கலாம். மசாலோடைய பச்சை மணமெல்லாம் போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணதுக்கப்புறம் இது கூட 2-3 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் வந்து சேர்த்துக்கிறேன். தயிர் வந்து ஆப்ஷனல் தான், வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். தயிர் சேர்க்குறீங்க அப்படின்னா நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிரை வந்து சேர்த்துக்கோங்க. புளிப்பு இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி தயிர் வந்து சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறம் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற இந்த மசாலா வந்து சேர்த்துட்டு நல்லா ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுட்டு கூடவே தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு நம்ம குக் பண்ணிக்கலாம். குழம்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கேற்றது போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. கெட்டியாக இருக்கிற மாதிரி நான் வந்து தண்ணி வந்து சேர்த்து குக் பண்ணிக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இது போல் கொஞ்சம் கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டு மூடி வச்சுட்டு 2 விசில் விட்டு எடுத்தால் போதும், குழம்பு வந்து ரெடி ஆகிடும். நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா குக்கர் மூடி போட்டு நம்ம குக் பண்ணணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2-3 விசில் விட்டு எடுத்ததில் குழம்பு வந்து சூப்பராக குக் ஆகிட்டு வந்துருச்சு. கடைசியாக இது கூட பொடியாக நறுக்கிய கொத்தமல்லியை கொஞ்சம் சேர்த்துட்டு கலந்து கொடுத்துட்டோம்னா போதும், குழம்பு ரெடி. நான்வெஜ் சாப்பிட பிடிக்கலனா இது போல் மீல் மேக்கரை வச்சு நீங்கள் நான்வெஜ் டேஸ்ட்டில் வெஜ்ஜில் ஒரு குழம்பு செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு எலுமிச்சம்பழம் சைஸுக்கு புளி எடுத்து ஊற வச்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாயை வச்சுட்டு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 20 வெண்டைக்காய் எடுத்து நான் இந்த சைஸில் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வெண்டைக்காவை முதல்ல தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு காட்டன் துணி போட்டு நல்லா ஈரம் இல்லாமல் தொடச்சி எடுத்துக்கணும். ஈரம் இல்லாமல் தொடச்சதுக்கப்புறமா இவ்வளோ பெருசாக கொஞ்சம் நான் வெண்டைக்காவை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடு ஏறினதும் நான் இந்த வெண்டைக்காவை ஆட் பண்ணிக்கிறேன். வெண்டைக்காயை 5 நிமிஷம் நான் வந்து வதக்கிட்டேன். பாருங்கள், நல்லா தனித்தனியாக வழுவழுப்பு இல்லாமல் எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ இந்த வெண்டைக்காயை நான் எடுத்துக்கிறேன்.
புளிக்குழம்பு காரக்குழம்புக்கெல்லாம் வந்து நல்லெண்ணெய் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நான். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு சேர்த்துடுறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் வெந்தயம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஒரு 6 பல் பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதே சேர்த்துடுறேன். இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடுறேன். தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா எண்ணெயில் வதக்கி எடுத்து வச்சிருக்கிற வெண்டைக்காவை சேர்த்துடுறேன். வெண்டைக்காயை சேர்த்துட்டு 1 நிமிஷம் வதக்கினா போதும். வெண்டைக்காயை சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 3 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் 1 சிட்டிகை சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நான் சேர்த்துருக்கிற மிளகாய்த்தூள் பார்த்தீங்கன்னா வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள். ஒருவேளை குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைன்னா வெறும் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு சும்மா லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஊற வச்சு எடுத்து வச்சுருந்த புளியை கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இந்த புளி கரைசலை இப்போ சேர்த்துடுறேன். புளி கரைசல் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்க வச்சுக்க போகிறேன். புளியோட பச்சை மணம் நல்லா போகணும். அப்போ தான் வந்து குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயம் வெண்டைக்காயும் நல்லா வேகணும். அதனால் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நான் வந்து இப்போ குக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 4 துண்டு தேங்காய் எடுத்திருக்கேன். இப்போ இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், புளி கரைசல் சேர்த்து நல்லா கொதிச்சு வந்துருச்சு. புளியோட பச்சை மணமெல்லாம் போயிருக்கும். வெண்டைக்காவும் அதே சமயம் நல்லா வெந்து வந்திருக்கும். மேலெல்லாம் பாருங்கள் அப்படியே எண்ணெய்லாம் வந்து அப்படியே மிதக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி வந்தாலே குழம்பு வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தீயை குறைச்சி வச்சுட்டு ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் நம்ம குக் பண்ணாலே போதும். நல்லா டேஸ்டியாக வரும் குழம்பு. தேங்காவை நல்லா அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ இந்த தேங்காய் விழுதை சேர்த்துடுறேன். வெண்டைக்காய் புளி குழம்புக்கு வந்து தேங்காய் விழுது சேர்க்கலாம், சேர்க்காமலும் செய்யலாம். வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க, கொஞ்சம் அதிகமாக குழம்பு வேணும் அப்படின்னா நம்ம தேங்காய் விழுது சேர்த்தோம்னா குழம்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ நான் தேங்காய் விழுது சேர்த்துடுறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி ஊற்றிக்கிறேன். குழம்பு உங்களுக்கு எந்த பதத்துக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி வச்சுக்கலாம். தேங்காய் விழுது சேர்க்கறதுக்கு பதிலாக நம்ம தேங்காய் பால் கூட சேர்க்கலாம், அதுவும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். நான் வந்து தேங்காய் பார்த்தீங்கன்னா நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருக்கேன். அதனால தேங்காய் பால் மாதிரி தான் இருக்குமே பார்க்க. தேங்காய் வந்து தெரியாது திப்பி திப்பியாக. தேங்காய் விழுது சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் நம்ம குக் பண்ணால் போதும். தேங்காய் விழுது சேர்த்து 5 நிமிஷம் நான் வந்து நல்லா குக் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெண்டைக்காய் புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் ஒரு சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். பாத்திரம் நல்லா சூடு இருந்ததுக்கப்புறமா எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டு 2 குண்டு மிளகாய் சேர்த்துக்கிறேன். குண்டு மிளகாய் இல்லைன்னா நீங்கள் நீட்டு மிளகாய் 1 சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துடுறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய தக்காளி பழம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளியும் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இது கூட முட்டைக்கோஸ் வந்து சேர்த்துக்க போகிறேன். நல்லா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு ஃபுல்லாக நான் வந்து முட்டைக்கோஸ் எடுத்து வச்சுருக்கேன் கட் பண்ணி. ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் பெருசாகவும் இல்லாமல் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கை ஃபுல்லாக இந்த மாதிரி 2 கைப்பிடி அளவுக்கு நான் முட்டைக்கோஸ் சேர்த்துக்கிறேன். காய் சேர்த்துட்டு 1 நிமிஷம் நம்ம நல்லா வதக்கிக்கலாம்.
கோஸை நல்லா வதக்குனதுக்கப்புறமா இது கூட மிளகாய்த்தூள்லாம் சேர்த்துக்க போகிறேன். 1/2 ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். காரம் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கேற்றது போல் நீங்கள் மிளகாய்த்தூள் சாம்பார் பொடியை கொஞ்சம் கூட குறைய சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே பருப்பு வேக வைக்கும்போது நான் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன், அதனால் இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் போதும். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். எல்லா மசாலையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்க போகிறேன். கோஸ் வந்து வேகணும், அதனால் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் பருப்பு வேக பொழுது தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருந்தீங்கன்னா இப்போ தண்ணி அதிகமாக சேர்த்துக்கோங்க. பருப்பு வேக வைக்கும் போதே கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்துருந்தா இப்போ வந்து கம்மி பண்ணிக்கோங்க தண்ணி. கோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வெந்து வந்துடும். நல்லா வேகட்டும். கோஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு. சேர்த்துருந்த தண்ணியும் நல்லா பாதி அளவுக்கு குறைஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ பருப்பு சேர்க்கறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ சாம்பாருக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 100 கிராம் துவரம்பருப்பு தான் எடுத்திருக்கேன். துவரம்பருப்பை தண்ணியில் நல்லா அலசிட்டு குக்கரில் போட்டு கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 4-5 பல்லு பூண்டு, கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா ஒரு 4-5 விசில் விட்டு கடைஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வேக வச்ச பருப்பையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு பாதி எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி வந்து எடுத்துருக்கேன். ஒரு மீடியம் சைஸில் இருக்கிற ஒரு எலுமிச்சம்பழமில் பாதி அளவுக்கு எவ்வளோ இருக்குமோ அந்த அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. ரொம்ப அதிகம் சேர்க்க வேணாம். நம்ம தக்காளி வேறு சேர்த்துருக்கிறதுனால நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் புளி கரைசலை. இப்போ இதை சேர்த்துடுறேன். நீங்கள் எடுக்கிற தக்காளி வந்து நாட்டு தக்காளி புளிப்பாக இருக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாக புளி வந்து எடுத்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக தக்காளி புளி சேர்த்துட்டோம்னா சாம்பார் வந்து புளிப்பாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான பதத்தில் இருக்குது. எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் நம்ம வைக்கவே வேணாம். இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம குக் பண்ணணும். சேர்த்துருக்கிற புளிக்கரைசலுடைய பச்சை மணம் போகிற வரைக்கும் நம்ம நல்லா குக் பண்ணணும். அதுக்குள்ளே கொஞ்சம் தண்ணி வந்து ட்ரை ஆகும். அப்போ சாம்பார் வந்து கரெக்டான பதத்துக்கு வந்துடும். சாம்பார் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணியாக வேணுமோ இல்லை கெட்டியாக வேணுமோ அது பார்த்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சாம்பார் வந்து நல்லா குக் ஆகிட்டு வந்துருச்சு. சேர்த்துருந்த புளி கரைசலுடைய பச்சை மணம் எல்லாம் போயிட்டு மசாலோடைய பச்சை மணம் எல்லாமே போயிட்டு சாம்பார் நல்லா சூப்பராக மணமாக இருக்குது. கடைசியாக இது கூட கொத்தமல்லியை பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். நல்லா டேஸ்டியாக கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் இந்த முட்டைக்கோஸ் சாம்பார் வந்து இருக்கும். சாம்பாரோட மனமே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்குது. நம்ம நிறைய காய்கறிகளை கொண்டு சாம்பார் செஞ்சுருப்போம். கொஞ்சம் வித்தியாசமாக நீங்கள் முட்டைக்கோஸை வச்சு சாம்பார் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் நம்ம முட்டைக்கோஸ் சாம்பார் செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க என் சமையல் என் சுவை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.